Hi dear students, I am Dr. Arulmozhi, working as a professor in one of the reputed institution in the mechanical engineering department. நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் என்னென்னா தெர்மல் இன்ஜினியரிங் அதான் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்திங்கன்னா Unit-1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மோடைனமிக் சைக்கிள். இதில் இந்த தெர்மோடைனமிக் சைக்கிள் பார்த்திங்கன்னா சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 பார்ட்டாக கொடுத்துக்கிறான். 2 பார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஏ பார்ட் வந்து ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள். இதில் வந்து கார்னாட் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூயல் சைக்கிள், பிரைட்டான் சைக்கிள். அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பவர் சைக்கிளில் ரேங்கன் சைக்கிள், மாடிஃபைட் ரேங்கன் சைக்கிள், ரீஹீட் சைக்கிள், ரீஜென்ரேஷன் சைக்கிள். நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்படிலாம் இருக்காது. ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள், ஸ்டீம் பவர் சைக்கிள் டைரெக்டாக இத்தனை யூனிட் கொடுத்துருப்பான். நம்ம பிரித்து இருக்கிறோம். உங்களுக்கு கொஷின் எப்படி வரும்னா எய்தர் திஸ் ஆர் திஸ். ஃபஸ்ட்டு கொஷினில் எய்தர் திஸ் ஆர் திஸ். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான சைக்கிள் இதில் என்னென்னா ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூயல் சைக்கிள். இது மூணுலேருந்து ஏதோ ஒரு கொஷின் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது இதில் ஆர் டைப்பில் உங்களுக்கு இந்த ரீஹீட் சைக்கிள், ரீஜென்ரேட்டிவ் சைக்கிள் இதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஃபோக்கஸ் நம்ம என்ன பண்ணோம், இது 3 ஆட்டோ சைக்கிள், டீசல், டூயல். இங்கே ஆர் பார்ட்டில் ரீஹீட் சைக்கிள், ரீஜென்ரேஷன் சைக்கிளில் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று கண்டிப்பாக மாற்றிடும். ஓகே, சரி. இல்லை படித்தாச்சு, தரவு பண்ணிட்டீங்க. இருந்தால் ஒரு சேப்பர் சைடு பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா மற்ற இதெல்லாம் நீங்கள் கார்னோட் சைக்கிள் பற்றி படிங்க, பிரைட்டன் சைக்கிள்லாம் படிங்க. மிச்சது ரேங்கன் சைக்கிள், மாடிஃபைட் ரேங்கன் சைக்கிள் நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா சைக்கிள்ஸ், கார்னோட் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல், டூயல், பிரைட்டான் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் திங்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து சும்மா தெர்மோடைனமிக் சைக்கிள்னால் என்ன? தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படிங்கிறது it is a number of it consists a number of thermodynamic process which occurs in series. At the final stage, the final state is returned into initial state. அதுதான் தெர்மோடைனமிக் சைக்கிள்னு பேர். ஓகே, நீங்கள் பார்த்துங்க, புக்கில் பார்த்துங்க. அப்புறம் ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் அப்படிங்கிறதுனா என்ஜினில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சைக்கிள் இன் விச் ஒன்லி த ஏர், பர்ஃபெக்ட் ஏர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஒன் சைக்கிள் இந்த என்ஜின் சிலிண்டர். ஏர் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஏர் யூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் சீரிஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் கன்சிஸ்ட் பண்ணி அது சைக்கிள் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள். ரைட். இதில் முக்கியமாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் ஐடியாலாம் வேணும், கான்செப்ட் வேணும். ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் போர் ஆர் பிஸ்டன் டயாமீட்டர் ரெண்டு டயாமீட்டர் டி பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் த சிலிண்டர். சிலிண்டர் இஸ் நவ் கெப்ட் ஹரிசாண்டலி. சிலிண்டர். ஸோ திஸ் இஸ் த பிஸ்டன். 2 பிஸ்டன் கிடையாது, ஒன்லி 1 பிஸ்டன் தான். இது என்ன ஆகுதுன்னா இது ஹரிசாண்டல் சிலிண்டர். பிஸ்டன் இருக்குது. பிஸ்டன் வில் பி மூவ்டு ஃப்ரம் இன் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஓகே, அதுதான் இது. அதே தான் இங்கே வெர்டிகலாக போட்டுக்கிறேன். வெர்டிகல் சிலிண்டர், அதே ஒரே பிஸ்டன் தான். திஸ் இனிஷியல் பாயிண்ட்டு. இதை மூவ் ஆகி கீழே டவுன் வந்துடுது. இது வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த பிஸ்டன், அது பேர். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த சிலிண்டர் போர் ஆர் பிஸ்டன் டயாமீட்டர் அப்படிங்கிறது இந்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா இட் சர்க்குலர் ஃபார்ம். அது டயாமீட்டர்னால் டின்னு சொல்லுவோம். சிலிண்டரோ டயாமீட்டரும் பிஸ்டனோ டயாமீட்டரும் ஒன்று தான். அதனால் நான் டின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ அடுத்து ஸ்ட்ரோக் லெங்த் அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா சப்போஸ் நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் வந்து இது வந்து உங்களுக்கு டிடிசி, இது பிடிசின்னு பேர். ரைட், எல்லாம் ஒன்று தான். இது டிடிசி, இங்கே ஹரிசாண்டல் சிலிண்டர் ஐடிசி, வெர்டிகுலர் சிலிண்டர் இருந்தால் டிடிசி. Suppose when a piston is moved in between TDC and BDC, piston move ஆகும்பொழுது it move up and it reaches at maximum top dead center. Maximum top, that is called top dead center. Again it comes down at the maximum bottom most position, that is called BDC, the bottom dead center. இப்போ so the distance travelled between top dead center and bottom dead center is nothing but stroke length. அதான் L. ஓகே,
சரி, swept volume or stroke volume எல்லாம் ஒன்று தான். swept volumeனாலும் stroke volumeனாலும் ஒன்று தான். அது என்ன swept volume பாருங்கள், இது ஹரிசாண்டல் இது VS swept volume, வெர்டிகலில் இது VS swept volume. swept volume அப்படிங்கிறது it is volume occupied by a systemங்கிறது air in between TDC and BDC, in between TDC and BDC. So that volume is called உங்களுக்கு swept volume or stroke volume. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃபார்முலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு டயமீட்டர் தெரியுது, டயமீட்டர் ஆஃப் பிஸ்டன் தெரியுது, ஸ்ட்ரோக் லெங்க் தெரியுது. அப்போ வால்யூம் கால்குலேஷன் VS ஸ்ட்ரோக் வால்யூம் ஸ்ட்ரோக் வால்யூம் ஈக்குவல்ஸ் டு பை d ஸ்கொயர் பை 4 into L. ஓகே, ரைட். அடுத்து கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட். கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது, ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் வால்யூம் டு இட்ஸ் கிளியரன்ஸ் வால்யூம். பாருங்கள், டோட்டல் வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம். ஸோ ஹியர் compression ratio, the notation is R in general. So R is equals to, it is the ratio of total volume to its clearance volume. இங்கே total volume அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த VC. இப்போ கிளியரன்ஸ் swept volume பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். கிளியரன்ஸ் வால்யூம் அப்படிங்கிறது, சப்போஸ் when the piston reaches its top dead center, இங்கே TDC வந்துருச்சு. ஸோ by the time the space between the cylinder head and TDC, so this is called clearance space. The volume occupied by the air in the clearance space is called clearance volume. அதுதான் VCன்னு சொல்லுகிறேன். ஓகேவா? சரி, VS ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது இட் இஸ் த சமேஷன் ஆஃப் VC அண்ட் VC ப்ளஸ் VS ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் டோட்டல் வால்யூம் V. அதுதான் V. சரி, So this R is compression ratio. So that is nothing but it is ratio of a total volume to its clearance volume. முடிப்போச்சு. அடுத்து ரெண்டாவது mean effective pressure. Mean effective pressure அப்படிங்கிறது, so when the engine runs out, so it creates a pressure. The various pressure variation will occur in the engine cylinder due to combustion and maybe due to pressure process. அது நம்ம for calculation purpose we are taking into account an average pressure, that is called mean effective pressure. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. mean effective pressure ஃபார்முலா, so work done P suffix m is equal to the ratio of work done by stroke volume. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் அடுத்து முக்கியமாக ஹீட் சப்ளை. நம்ம நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்பொழுது ஹீட் சப்ளைட் QS கண்டுபிடிப்போம், ஹீட் ரிஜெக்டட் QR கண்டுபிடிப்போம், ஒர்க் டன் கண்டுபிடிப்போம், எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். எல்லாம் அது பேஸ் ஃபார்முலா ஹீட் சப்ளைட் QS. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு T2 minus T1 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இங்கே C suffix P அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ என்ன அர்த்தம், த ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் இந்த ஃபார்முலா MCP இன்ட்டு T2 minus T1. இதே ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸாக இருந்தால் அதே ஃபார்முலா தான், பட் சிபி பதில் சிவி போட்டுங்க, MCV இன்ட்டு T2 minus T1. இதில் வாட் இஸ் M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் கேஸ் இன் கிலோகிராம், சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் இன் ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின். அந்த T1 அப்படிங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர், T2 அப்படிங்கிறது ஆஃப்டர் ஹீட் சப்ளை வாட் இஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் T2. ஸோ இதுதான் MCP T2 minus T1. இங்கே CV அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போ கேஸ். ஓகே, சரி. இது இப்போ அடுத்து நம்ம ஒர்க் டன் இது அவுட்புட். ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு QS minus QR. நீங்கள் கேள்வி கேட்கலாம், யூ மே ஆஸ்க் த கொஸ்டின், சார் யூ ஹேவ் கிளியர்லி மென்ஷன் தட் the Q heat supply QS equals MCP into T2 minus T1. What about QR, sir? No formula available. Same thing, same formula you can apply. Okay. This is for heat supplied heating process. Heat rejected means cooling process. The same formula will be applicable for QR also. Okay, அது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பேசிக்கலாம். ரைட்டு, இதான் ஒர்க் டன், ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் QR. சரி, இப்போ அடுத்து முக்கியமானது பார்க்குறது லாஸ்ட்டில் எஃபிஷியன்சி கால்குலேஷன், எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள். எஃபிஷியன்சினா the work done by heat supplied. This is the formula, work done by heat supplied. So W by Q.
Yes. Okay. So these all are the items are required. Basic items are required for understanding purpose as well for calculations purpose. Okay. First cycle வந்து Carnot cycle பார்க்க போகிறோம். இந்த Carnot cycle பார்த்தீங்கன்னா இது consist of 4 number of process in series. First process பார்த்தீங்கன்னா 1 to 2 isothermal expansion process. Isothermal expansion process அப்படிங்கிறது 1 to 2 எப்படி இந்த கர்வ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஹீட்டிங் ப்ராசஸ் நல்லா ஞாபகம். ஐசோதெர்மல் ஹீட்டிங் ப்ராசஸ். இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் தான் நம்ம டியூ டு இன்க்ரீஸ் ஹீட் கெப்பாசிட்டி இன்சைட் இன்ஜின் சிலிண்டர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸ். இனிஷியலி வந்து அட் பாயிண்ட் நம்பர் 1 அட் த எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் ஹீட்டிங் சப்ளை இஸ் ஓவர். இங்கே பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ் ஃப்ரம் P1 to P2, வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் V1 to V2. அதுதான் ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இந்த அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் தேர் இஸ் நோ ஃபர்தர் ஹீட் சப்ளை. அந்த ஹீட் சப்ளை பண்ணி 1 to 2 வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஹீட் சோர்ஸ் எடுத்துடுறோம். ஸோ ஃபர்தர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தெர் இஸ் நோ ஹீட் சப்ளை அடிபேட்டிக் ப்ராசஸில். அதுதான் வந்து 2 to 3. திருப்பி அடிபேட்டிக் ப்ராசஸில் ஃபர்தராக இந்த டியூ டு அவைலபிள் ஹீட் இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர் டியூ டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபர்தராக இது என்ன ஆகுதுன்னா இட் எக்ஸ்பேண்டட் வித்தவுட் அடிஷன் ஆஃப் ஹீட். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் அகைன் இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ் ஃப்ரம் P2 to P3 அண்ட் வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் V2 to V3. ஓகே, ரைட். மூணாவது ப்ராசஸ் என்னென்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ். இட் இஸ் நத்திங் பட் கூலிங் ப்ராசஸ் தான். கூலிங் ப்ராசஸில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் V3 to V4 அண்ட் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் P3 to P4. இதுதான் வந்து உங்களுக்கு ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எகெயின் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிஸ்டன் இஸ் allowed to compress. அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 4 to 1 பார்த்தீங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸ். இங்கே வந்து தெர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்தராக வந்து ஹீட் பிஸ்டன் இஸ் மூவ் ஃப்ரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிசிலேருந்து டுவர்ஸ் டிடிசி வரைக்கும் வருது, கம்ப்ளீட்டாக வந்துடுது. அந்த சமயத்தில் லாஸ்ட் ப்ராசஸ் 4 to 1 பார்த்தீங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸ், தெர் இஸ் நோ ஹீட் சப்ளை. ஓகே, ரைட்டு. தென் இதில் நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறோம். பேஸ் ஃபார்முலா எஃபிஷியன்சி என்னது, சைக்கிள் எஃபிஷியன்சி ஆஃப் சைக்கிள் வந்து ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை தான். இதுதான் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா ஃபார் ஆல் த ப்ராசஸ். ஸோ ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. ஒர்க் டன் என்னது, ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்டட், ஹீட் டிவைட் பை QS. இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். QS ஹீட் சப்ளை. இங்கே ஹீட் சப்ளை எடுது ப்ராசஸ் 1 to 2 ஹீட் சப்ளை, ஏன்னா ஹீட்டிங் ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அதில் வந்து உங்களுக்கு ஹீட் சப்ளை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெர்மாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ ஹீட் சப்ளைக்கு உள்ள ஃபார்முலா தான் P1 ln V2 by V1. இது ஃபார்முலா. அப்புறம் இதை P1 V1 ஈக்குவல்ஸ் MRT1 கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. P1 ஈக்குவல்ஸ் MRT1. அது P1 பதிலாக MRT1 பாருங்கள். log R V2 by V1 கம்பல்சன் ரேஷியோ பாருங்கள். So here compression ratio, so here compression ratio R here V2 by V1 equals to V3 by V4 compression ratio. So this is the ratio, volume ratio V2 by V1. So MRT1 log R. Okay, and QS is over. QR rejected. இங்கே அது ஹீட் தான். ஹீட் எங்கே ரிஜெக்ட் ஆகுது, இங்கே 3 to 4 ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, கூலிங் ப்ராசஸ் ஆகுது. ஸோ 3 to 4 அதுக்கு ஃபார்முலா என்னது, உங்களுக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். ஹீட் ரிஜெக்டட் ஃபார்முலா P3 with இதே சேம் ஃபார்முலா தான். P3 V3 சேம் ஃபேஷன். P3 V3 ln V3 by V4. P3 V3 MRT3 போடுறோம் ln R. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. MRT1 ln R மைனஸ் MRT3 ln R டிவைட் பை MRT1 log R. எல்லாமே கேன்சல் ஆகுது, காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன ஆகுது, T1 மைனஸ் T3 டிவைட் பை T3. இதுதான் உங்களுக்கு கார்னோட் சைக்கிள் மேக்ஸிமம் சைக்கிள் எஃபிஷியன்சி. இதில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை என்ன சொல்ல தெரியுமா,
the Carnot cycle works between the temperature limits சொல்லுமா, between the temperature limits 1000 Kelvin and 500 Kelvin கொடுப்பான். அப்போ T1 1000 புக்கில் T1 இது புக்கில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு நான் இங்கே எழுதலை, சம்டைம்ஸ் கேட்டுங்க, நோட்ஸ் வாய்ஸ் கேட்டுங்க, T1 minus T2 divided by T1 போட்டிருப்பான். இது ரெண்டும் ஒன்று தான். T1 the Carnot cycle works in between two temperature limits 1000 Kelvin and 500 Kelvin அப்படின்னா T1 equals to 1000, T2 அப்படிங்கிறது 500, அதுதான் T3ங்க. ஓகே, குழம்பாதீங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி, கார்னோட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது மெத்தட். ரைட், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கார்னோட் சைக்கிளில் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம், என்ன சொல்லுதுன்னா இன்ன கார்னோட் சைக்கிள் டைரெக்டாக கொடுத்துட்டான். அப்போ கார்னோட் சைக்கிள் அதுக்கு உண்டான முதல்ல பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சிடணும், தெளிவாக வரைஞ்சிடணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்தனா பிவி டயக்ராமு 1 to 2 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், 2 to 3 வந்து அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன். இந்த பிவி பவர் காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இதுதான் அடிபாட்டிக் ப்ராசஸ் குறிக்கிறது, அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். அதாவது அதே மாதிரியா டி ஈக்குவல் கான்ஸ்டன்ட்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி 4 ப்ராசஸ் வரைஞ்சிடுறீங்க, அதுக்கு உண்டான டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சிடுறீங்க. ஓகே, 1 to 2. இப்போ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 1 to 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஹீட்டிங் ப்ராசஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் T1 to T2. சரி, கூலிங் ப்ராசஸில் 3 to 4 அப்படின்னு கூலிங் ப்ராசஸ். ஸோ எனது என்ட்ரோபி வந்து S3 S4 போகுது, ரைட்டு, எல்லாம் ஓகே. இங்கே அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ஒரு பாயிண்ட்டு, அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷனாக டெம்பரேச்சர் வந்து ரிடியூஸ் ஆகும், அடிபாட்டிக் கம்ப்ரஷனில் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், அடிபாட்டிக் கம்ப்ரஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் என்று ஒன்று தான். இப்போ அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும், அடிபாட்டிக் கம்ப்ரஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3, 4 to 1 இது வந்து 2 to 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன். இந்த டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஃப்ரம் T2 to T3 அப்படி ரெடியூஸ் ஆகிடுது. அடிபாட்டிக் கம்ப்ரஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஃப்ரம் T4 to T1. ஓகே, இதெல்லாம் பேசிக் திங்ஸ் பார்த்தீங்க, ரைட். ஓகே, இப்போ நம்ம பக்காவாக வரைஞ்சாச்சு. இப்போ நான் ப்ராப்ளம் படிக்கிறேன். இந்த கார்னோட் சைக்கிள் த மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் லிமிட்டட் டு 18 bar அண்ட் 400 degree சென்டிகிரேட் அப்படிங்கும்பொழுது மேக்ஸிமம் ப்ரெஷர் இங்கே பாருங்கள், இதுதான் பிவி டயக்ராம். இதில் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது இதுதான் மேக்ஸிமம் P1, அதாவது இங்கிறது இதுதான் ஆர்ஜின், 0 P1, 0 P2, P3, மேக்ஸிமம் ப்ரெஷர் P1, மினிமம் ப்ரெஷர் P3. இங்கே அதே மாதிரி இங்கே மேக்ஸிமம் வால்யூம் B3, மினிமம் வால்யூம் B1 அப்படி. சரி, மேக்ஸிமம் ப்ரெஷர் இஸ் P1 is given. ஸோ P1 ஈக்குவல்ஸ் டு 18 bar. அது இம்மிடியட்டாக என்ன பண்ணணும், பாரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 18 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியும் 1 bar ஈக்குவல்ஸ் டு 1 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், ரைட். சரி, அப்போ டெம்பரேச்சர் அந்த பாயிண்டில் என்ன டெம்பரேச்சர் T1 ஈக்குவல்ஸ் டு 41 degree சென்டிகிரேட் ப்ளஸ் 273. ஓகே, 273. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வருது, 38683 Kelvin. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இந்த வால்யூம் ரேஷியோ ஆஃப் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், இதில் எது ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், இது ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், இதுதான் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். இதுதான் வால்யூம் ரேஷியோ 6 இருக்குதுன்னா எது வால்யூம் ரேஷியோ V4 தான் அதிகம், V1 வந்து கம்மி. அப்போ V4/V1 ஈக்குவல்ஸ் டு 6 அப்படி எழுதிக்கணும், ரைட். அண்ட் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் 1.5. எது ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், இதுதான் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இதுலேயும் வால்யூம் V2 தான் அதிகம், V1 கம்மி. அப்போ அதிகம் V2/V1 ஈக்குவல்ஸ் டு 1.5. ஓகே, தெளிவாக இல்லைச்சு. ஸோ ரைட்டு. அடுத்து அஸ்யூம் த வால்யூம் ஆஃப் த ஏர் அட் த பிகினிங் ஆஃப் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். எங்கே
இதுதான் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் 1, இது எண்டு பாயிண்ட். பிகினிங் பாயிண்ட் இஸ் 1, எண்டு பாயிண்ட் இஸ் 2 இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அப்போ இந்த பாயிண்ட் தான் குறிக்குது பிகினிங் வால்யூம். அப்போ V1 ஈக்குவல்ஸ் டு 0.18 மீட்டர் கியூப். ஓகே. அப்புறம் ஸோ த சைக்கிள் ஆன் பிவி டயக்ராம் இதுதான். அண்ட் டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சி ஷோ பண்ணியாச்சு. அண்ட் டிட்டர்மைன் தென் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் தி மெயின் பாயிண்ட்ஸ். அதாவது இது இப்படி கொடுப்போமா, இல்லைன்னா ஃபைண்டு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் ஆல் த சைலைன் பாயிண்ட்ஸும் கொடுப்பான். இன்னொரு கொஷின் அப்படி எல்லாம் ஒன்று தான். ஆல் த சைலைன் பாயிண்ட்ஸ்னாலும் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்று தான். அப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் தி எல்லா பாயிண்ட்லையும். அப்போ என்னென்ன P1 T1 கொடுத்தாச்சு. அடுத்து P2 T2 P2 T2 அப்புறம் P3 T3 அப்புறம் P4 T4 இதெல்லாம் டு ஃபைண்ட் அவுட் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லா பாயிண்ட்டும். சரி, அடுத்து என்ன இருக்குதுன்னா தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த என்ஜின். Number 2, this is first question. Number 2, thermal efficiency of இது என்ன சைக்கிள்? Carnot cycle. So efficiency Carnot cycle அந்த ஃபார்முலா தெரியும். T1 minus T3 divided by T1. T1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சர், T3 அப்படிங்கிறது மினிமம் டெம்பரேச்சர். ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T1 ஈக்குவல்ஸ் T2 ஒரு டெம்பரேச்சர், அதான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். T4 ஈக்குவல்ஸ் T3 அதான் மினிமம் டெம்பரேச்சர். ரெண்டே டெம்பரேச்சர் தான் கிடைக்கும். ஓகே, அதை நான் போட போகிறோம். ஓகே, இதுதான் கிவன் டேட்டா. நிறையா பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி ஸ்டடி பண்ணி கிவன் டேட்டா செல்லுறது ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். அதை ஒன்ஸில் கிவன் டேட்டா பக்காவாக எழுதிட்டிங்கன்னா 50% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, சரி, அடுத்து நம்ம மேற்கொண்டு எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளம் படித்தாச்சு, கிவன் டேட்டாஸ் நீட்டாக கரெக்டாக எழுதியாச்சு, என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ரைட்டா? சரி, இப்போ மொத்தம் ஏர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா 4 சைக்கிள் இருக்கும், 4 ப்ராசஸ் இருக்கும், 5 ப்ராசஸராக இருக்கும். சரியா? அது அது சேர்ந்து தான் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏர் சைக்கிள் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சைக்கிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அது அன்னோன் டேட்டாஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் முறை, ப்ரொசீஜர். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருக்குது கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 அப்படி. கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 இது என்னது? ஐசோதெர்மல் ப்ராசஸ். டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரி, ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது, உங்களுக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா, மொத்தம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அடிபாட்டிக், பாலிட்ராபிக் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? 5 ப்ராசஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், இது 3க்கும் பார்த்திங்கன்னா கேஸ் ஈக்குவேஷன் ஒன்று தான். அதை பாருங்கள், எழுதுகிற பாருங்கள். அதாவது we have a state 1 and state 2. State 1 and state 2 அதுக்கு உண்டான கேஸ் ஈக்குவேஷன் P1 V1 by T1 equals to P2 V2 by T2 இப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 we have state 1 and 2 ஓகே அப்ளிகபிள். என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இதில் நம்ம டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது T2 equals to T1. ஸோ T1 equals T2 கேன்சல் ஆகுது. மிச்சம் என்ன இருக்குது? P1 V1 equals to P2 V2. அப்படியே ப்ரெஷர் டேர்மை தனியாக எழுதுங்க, வால்யூம் டேர்மை தனியாக எழுதுங்க, V2 by V1. ஓகே, சரி. இந்த P1 by P2 equals to V2 by V1. V2 by V1 அப்படியே கொடுத்துருங்க. பார்த்தீங்களா? 1.5 கொடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இதிலிருந்து நம்ம P1 is also given 18 × 10⁵ Nm/m². நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ P2 வேணும்னா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 18 × 10⁵ டிவைட் பை P2 = 1.5. இதிலிருந்து P2 உங்களுக்கு கால்குலேஷன் தெரியும், டைரெக்டாக நான் ஆன்சர் போடுறேன். P2 வந்து 18 × 10⁵ டிவைட் பை 1.5. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ஹேவ் ஆன்சர் P2
12 Newton per meter square. Sometimes நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 Newton per meter square equals 1 Pascal. அப்போ இது என்ன அப்படின்னா கிலோ பாஸ்கலில் பண்ணிக்கலாம். தட் இஸ் 1200 kPaன்னு வச்சுக்கலாம். 1200 கிலோ பாஸ்கல் இல்லைன்னா அப்படி கூட லீவ் இட் ஆஸ் இட் இஸ், தப்பு கிடையாது. ஓகேவா? அதாவது இது பாஸ்கல் யூ டிவைட் பை 1000, ஸோ கிலோ பாஸ்கல் வந்துடும் 1200 கிலோ பாஸ்கல். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எது கண்டுபிடிச்சிட்டோம்? ஸோ P2 இஸ் ஓவர். P2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 இஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3. அடுத்த ப்ராசஸ் இது வந்து அடிபாட்டிக் ப்ராசஸ் சொல்கிறோம். ஓகே, சரி. இங்கே அடிபாட்டிக் ப்ராசஸ் தான் ஈக்குவேஷன் வேறு. நான் சொன்னேன் ஈக்குவேஷன் வேறு, இந்த மாதிரி வராது, வேறு மாதிரி வரும். என்னென்னா we have 2 stages 2, 3, அதாவது T2 starting by T2 by T3 டெம்பரேச்சர் இது டேர்ம் எழுதுகிறோம். அப்புறம் அப்படியே வால்யூம் அப்படியே தலையில் மாறும். V2 by V2 gamma minus 1 equals T2னா இங்கே அப்படியே ப்ரெஷர் டைம் P2 by P3ன்னு எழுதுகிறோம். gamma minus 1 by gamma. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்ப்போம். ரைட், T2 தெரியுமா? தெரியும். T1 equals T2. ஓகே, சரி. அப்புறம் T3 தெரியுமா? T3 தெரியாது. இப்போ நம்ம T1 equals T2 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா T1 T2 இங்கே ஒரு டிக் போட்டுடலாம். ஸோ P2 T2 நமக்கு தெரியும், டிக் பண்ணாச்சு. சரி, T3 தெரியாது, T2 தெரியும், T3 தெரியும், தெரியாது. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் P2 கண்டுபிடிச்சாச்சு, P3 தெரியாது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கும் பொழுது ரெண்டு அன்னோன்னு, நோ யூஸ். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா V3 by V2 வால்யூம் எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நாட் வேலிட், இன்வேலிட். அதனால் இதை அப்படியே வச்சுருக்கலாம். ஓகே, டைமிங் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. இது என்னது? இது வந்து T equals கான்ஸ்டன்ட். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இங்கே போட்ட மாதிரி இங்கேயும் போடுறோம். P3 V3 by T3 equals to P4 V4 by T4. Here also temperature constant முடிஞ்சு போச்சு, அடிச்சிருங்க. இப்போ P3 by P4 equals to V4 by V3. ஓகேவா? V4 by V3. ஓகே. ஸோ here also not possible. இந்த ஈக்குவேஷன் கூட நாட் பாசிபிள், கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, P3 இல்லை, P4 இல்லை. ஓகே, இப்போ அடுத்து கன்சிடர் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 4 to 1. இங்கே போகணும். கன்சிடர் ப்ராசஸ் 4 to 1. இது என்ன ப்ராசஸ்? இது வந்து அடிபாட்டிக் ப்ராசஸ், காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட். ரைட், இப்போ அதே தான் ஃபார்முலா, அடிபாட்டிக் ஃபார்முலா. இங்கே போட்ட மாதிரி இங்கே எழுது மாதிரியே பாருங்கள். T1 by T4 போட்டால் ஈக்குவல்ஸ் டு V4 by V1. V4 by V1 gamma minus 1 equals to P1 by P4 gamma minus 1 by gammaன்னு எழுதுகிறேன். அதே தான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே எழுதி பாருங்கள். சரி, இப்போ இதை இங்கே பார்க்கலாம் என்ன. ஸோ T1 இஸ் ஓகே, T1 இஸ் கிவன். சரி, இப்போ T4 வேணும். ரைட்டு, V4 by V1 பார்த்தியா கொடுத்துக்கலாம் பாரு. V4 by V1 கொடுத்துக்கானா அப்படியே எழுதுங்க. இதை யூஸ் திஸ் டேர்ம். அப்போ T1 by T4 ஈக்குவல்ஸ் V4 by V1 என்னது 6 பவர் காமா மைனஸ் 1. காமா வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் சைக்கிளில் காமா வேல்யூ மேக்ஸிமம் 1.4, காமா வந்து 1.4 மைனஸ் 1. அதாவது இங்கே எழுதிக்கிறேன் காமா வேல்யூ, காமா ஈக்குவல்ஸ் டு 1.4. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ T1 ஈக்குவல்ஸ் டு 683 divided by T4 equals to 6 power 1.4 minus 1. இதிலிருந்து T4 இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ T4 வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
333.55 கெல்வின் வரும். ஓகே, ஸோ T4 கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஓகே, சரி, ரைட்டு. அடுத்து இங்கே பார்க்கலாமா? T1 தெரியும், T4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ P1 is given, P4 we can find out from this equation. இப்போ யூஸ் திஸ் ஒன், இதை மட்டும் எடுத்துங்க. T1 by T4 equals P1 by P4. T1 தெரியும், T4 தெரியும், P1 தெரியும், P4 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன ஃபார்முலா? இப்போ இதை என்ன கன்ஃபியூஷன் ஆகிருவீங்க? கசாம்சான் போட்டாச்சு. இதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், சிங்கிள் தரேன். இப்போ இதை மட்டும் T1 by T4 equals to P1 by P4 gamma minus 1 by gamma. சரி, T1 is 683 divided by T4 333.55 equals to P1 let it be bar. ஏன்னா இங்கே ரேஷியோ 18 into 10 power 5 போட தேவையில்லை. ஏன்னா இங்கேயும் பார் வர ஆன்சர் வந்து பாரில் கிடைக்கும். ஓகே, சரி, அதனால் 18 divided by P4 1.4 minus 1 by 1.4. இதை வந்து இவங்களுக்கு வந்து கால்குலேஷன் உங்களுக்கு தெரியணும். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P4 equals to 1.46 bar. P4 1.64 bar வரும். ஓகே, P4 எப்படி கால்குலேஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ரைட், P4. ஸோ P4 இஸ் ஓவர். அப்புறம் P3 T3. ரைட், நம்ம ஸோ வி ஹவ் கான் த்ரூ ஆல் த ப்ராசஸ் போயாச்சு. இப்போ இருக்கிற ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. இது ஏதாச்சும் அப்ளை பண்ண முடியுமா? இது P3 T3. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ T4 equals to 335. இதே தானே உங்களுக்கு T4 equals to T3 முடிஞ்சு போச்சு. அப்போ T3 ஓவர். ஸோ P2 T2 T3 P4 T4. இப்போ P3 மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுக்கிறோம் ஃபார்முலா. T2 by T3 equals P2 by P3. ஸோ இதில் வந்து P2 வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம், 1200 கிலோ பாஸ்கல். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருக்கு மாற்றிக்கலாம். அதாவது 12 பார்னு வரும். 12 பார். அது எப்படி பார்லேருந்து பாஸ்கல் என்ன பார்னு என்ன நான் சொல்கிறேன். இது ப்ராப்ளம் முடிஞ்சோன்னு எழுதி போடுறேன். ஓகே, சரி, ரைட்டு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஸோ P2 equals to 12 பார். ரைட், இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். இங்கே T2 by T3 இங்கே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன், வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். T2, வேர் இஸ் T2 that is 683 divided by T3 333.55 equals to P2 that is 12 bar divided by P3. ஏற்கனவே சொல்லுங்கன்னா இங்கேயும் பார்னா வர ஆன்சர் பாரில் தான் வரும், டேரெக்டாக பாரில் தான் வரும். சரி, அப்புறம் gamma minus 1 1.4 minus 1 divided by 1.4. ஸோ இதில் நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிங்களா, இதே மாதிரியா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயும் கண்டுபிடிச்சலாம். P3 equals to கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். P3 equals to உங்களுக்கு 0.977 பார்னு வரும். ஓகே, ஸோ P3 ஆல்சோ be found. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சோம். P1 P2 P3 P4 T1 T2 T3 T4 எல்லாம் கண்டுபிடிச்சோம். யூ see the diagram, PV diagram. இங்கே இதுதான் மேக்ஸிமம் ப்ரெஷர் P1 இருக்கா, மேக்ஸிமம் 18 பார். அடுத்த ப்ரெஷர் P2 அதை விட கம்மியாக இருக்கணும், 12 பார் இருக்குது. இப்போ P3 ரொம்ப கீழே இருக்குது, P4 அதிகமாக இருக்குது. அப்போ P3 ரொம்ப லோயஸ்ட்டு. ஸோ P3 பார்த்தீங்கன்னா 0.9977 பார். அப்புறம் P4 பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 1.46. இப்போ இன்னொரு அனாலஜி என்னன்னா எக்ஸாம்பிள். ஸோ P2 வேல்யூ எப்படி இருக்குங்க, P1 P4 இடையில் இருக்குதா பாருங்கள். P1 P4 இடையில் இருக்குதா, P2 இருக்குதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம
நம்ம ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அப்போ டெம்பரேச்சர் T1 எல்லாம் கண்டுபிடிச்சோம், எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஃபிஷியன்சி இது ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் த பேசிக்லேருந்து கண்டுபிடிக்கலாம், இதே ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படி கண்டுபிடிச்சலாம் டேரெக்டாக. ஸோ பேசிக்லேருந்து எப்படி என்ன சொல்கிறேன் பாருங்கள். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் ஹீட் சப்ளைட் minus heat rejected divided by heat supplied, அதாவது work done by heat supplied. ஸோ அப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஹீட் சப்ளைட் QS equals to, எங்கேப்பா ஹீட் சப்ளைட்? இங்கே PV டயக்ராமில் இங்கே தான் ஹீட் சப்ளை. ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஹீட்டிங் ப்ராசஸ், ஹீட் சப்ளை இங்கே தான். ஸோ ஹீட் சப்ளைட் இன் ப்ராசஸ் 1 to 2 போடலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? P1 ஏற்கனவே இருக்குன்னா P1 V1 ln V2 by V1 எனக்கு தெரிஞ்சு இதை தான் MR T1 ln V2 by V1 by V1 இது அப்படியே போடுங்க. இங்கே வந்து mass of the gas is not given, so consider mass value as 1. So 1 into R value 287 joules per kilogram Kelvin. ஞாபகம் வச்சிங்க இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராப்ளத்தை கொடுப்பான், சம்டைம்ஸ் ப்ராப்ளத்தை கொடுக்க மாட்டான். ஸோ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும் 287 joules per kilogram Kelvin. அப்போ இன்ட்டு T1, வேர் இஸ் T1 இங்கே 683 ln V2 by V1 அப்படியே கொடுத்துக்கிறோம் 1.5. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13137 ஜூல்ஸ்னு வரும். ஓகே, ஜூல்ஸ். இப்போ என்ன நீங்கள் வேணால் இங்கே எழுதிங்க R equals to 287 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின். சம்டைம்ஸ் புக்கில் டைரெக்டாக 0.287 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் கொடுப்பான். அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆன்சர் கிடைக்கும்? கிலோ ஜூலில் கிடைக்கும். இதை கூட நீங்கள் கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட். சரி, ஹீட் சப்ளைட் இஸ் ஓவர். அப்புறம் ஹீட் ரிஜெக்டட் தட் இஸ் எந்த ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்டட்? 3 to 1 கூலிங் ப்ராசஸ். ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ் இன் ப்ராசஸ் 3 to 4. ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா? QR ஈக்குவல்ஸ் டு அதே மாதிரி தான் P3 ஸ்டார்டிங் பாயிண்ட் V3 ln V3 by V4. ஓகே, இதில் தட் இஸ் ஈக்குவல்ஸ் அகெயின் MR T3 ln V3 by V4 எழுதியாச்சு. ஓகே, எங்கே கிவன் டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ரேஷியோ? V4 by V1. ஸோ டேரெக்டாக ஹியர் V2 by V1 இஸ் ஓகே, டேரெக்ட்லி வி கெட் இட், நோ ப்ராப்ளம். இங்கே V3 by V4 இஸ் கிவன். ஸோ அதை நம்ம தட் வி ஹாவ் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ஏன்னா ப்ரெஷர் எல்லா பாயிண்ட் தெரியும், ப்ரெஷரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஃப்ரம் தி கேசிஃபிகேஷன் we know 3 to 4 P3 V3 by T3 equals to P4 V4 by T4 இப்படி எழுதலாம். ஸோ 3 to 4 டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் அடிச்சிருங்க. இதில் V3 by V4 தான் வேணும். V3 by V4னா இப்படி வந்துச்சுன்னா P4 by P3 எழுதிக்கலாம். Now we converted the V3 by V4 in terms of P4 by 3 from this gas equation. V3 by T3 equals to P4 V4 by T4. இங்கே வந்து 3 to 4 isothermal process. So T3 T4 get cancel ஆகிடுச்சு. இல்லை ஓகே. இப்போ again you write QR equals to MR T3 ln P4 by P3, right? Now you substitute mass value 1 or 287 into T3
333.55 long P4 bar 4.46 P4 by P3 0.977 bar. Okay, so this will gives you heat rejected 63340 joules. Okay, so now what is the formula? Heat supplied is over, heat rejected is over. So efficiency of the cycle. Efficiency of the cycle, that is efficiency of the cycle. So I am Qs minus Qr divided by Qs, that is equal to Qs. Where is Qs? 131370 minus 63340 divided by 131370 into 100. So that gives you efficiency 51.79%. Okay. This is the answer from the basic principle. So from the formula also we can obtain the same value. So just I give you the formula, just that is your duty to verify the same answer with this. Okay. So what is the formula? Efficiency Carnot efficiency equals T1 minus T3 divided by T1. So T1 we know, T3 we know, everything it is available. So you substitute here, you find the value, the same value 51.79% will be coming. Okay. Okay, இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். இதில் சம்டைம்ஸ் பார்னு சொல்லியிருப்பேன், சம்டைம்ஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எழுதியிருப்பேன், சம்டைம்ஸ் கிலோ பாஸ்கல் எழுதியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, பேசிக் என்ன தான் நான் எழுதி போகிறேன் பார்த்தீங்க. இப்போ 1 பார் வேல்யூ வந்து 1 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஞாபகம் வச்சுங்க. இதை 1 பாஸ்கல் ஈக்குவல்ஸ் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை என்ன பண்ணலாம்னா 1 பாரை இப்படியே எழுதலாம், 1 × 10⁵ அப்படியே பாஸ்கல் எழுதலாம். ஓகே சரி. இப்போ இந்த 1 பாரை எப்படி கிலோ பாஸ்கல், அதானே கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது 1 பாஸ்கல். இப்போ 1 கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது என்னப்பா, 1000 பாஸ்கல், 1000 PA. அப்போ 1 PA அப்படிங்கிறது 1 PA ஈக்குவல்ஸ் 1000 இப்படி வந்துட்டோம் 1/1000 KPA கிலோ பாஸ்கல். அவ்வளோதான் இது பாருங்கள். அப்போ 1 பார் ஈக்குவல்ஸ் டு 1 × 10⁵ டிவைட் பை 1000 10⁻³ அதெல்லாம் இதுதான் உங்களுக்கு கிலோ பாஸ்கல். ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 கிலோ பாஸ்கல். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் ஆத்தர் புக்கில் பார்த்தீங்கன்னா 1 பார் ஈக்குவல் டு 100. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 15 பார்னு ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பான். 15 பார் கரெக்டாக என்ன பண்ண தெரியுமா, 1500 KPAன்னு போட்டிருப்பான். ஓகே, அது எப்படி வந்துச்சுன்னா இது இப்படி தான் வந்துச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து யூனிட் கன்வர்ஷன். ஓகே, அதை பார்த்தீங்க. இதில் வந்து நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் T1/T2 ஈக்குவல்ஸ் டு அந்த P1/P2 பவர் காமா மைனஸ் காமா. இந்த என்ன பண்ணுறப்போனா இது அப்படியே T1/T2 இந்த பார் மட்டும் அப்படியே போட்டிருப்பேன், பார் வேல்யூ அப்படியே போட்டிருப்பேன். ஏன்னா இங்கேயும் சப்போஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் 10⁵, இங்கேயும் வந்து சப்போஸ் 5 × 10⁵ வச்சுக்க, 10 பார் 5 பார் 10 பார் 10 × 10⁵ எழுதலாம், 5 பார் 5 × 10⁵ எழுதலாம். அப்போ இந்த 5 கேன்சல் ஆகிடுது. அப்போ 10/5 தான். அப்போ மதிப்பு மாறாது. அப்படி இந்த ரேஷியோன்னா பார்லேயே போட்டுருங்க, மதிப்பு மாறாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து P1 கீழே வந்து 10 பார் அந்த பார்லேயே போட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்குது. வர ஆன்சர் P1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் பாரில் கிடைக்கும். P1 ஆன்சர் வந்து இன் பாரில் கிடைக்கும். ஓகே, சரி இதை பார்த்தீங்க. இதை பேசிக்கு மீதி திருப்பி சப்போஸ் ஃபார் ப்ராப்ளம் வரும்போது ஏதாச்சும் வேறு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஓகே ரைட், தேங்க்யூ.